வணக்கம். இந்த நாள்ல நாம நேற்றைய நாள்ல மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இரண்டாவது பாட்டாக அவர் என்ன சொல்றாரு ஐயா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கேரல்ஸ் போறது கிறிஸ்துவ வீட்டுக்கு போறது தப்பா அப்படிங்கிறத ரீதியா அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டு பாடி தட்டை நீட்டி காணிக்க எடுக்கிறதெல்லாம் மாத்திருங்க. கிறிஸ்தவங்கிட்டே பாட்டு பாடி கிறிஸ்தவங்கிட்டே காணிக்க வாங்குற அதுக்கு தான் கிறிஸ்துமஸ், அதுக்கு தான் கேரல் என்பது. பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறாதங்க. இன்னும் இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ளிக்கலா அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேரல்ஸ் போறது, வீடு விசிட்டிங் பண்ணுவது பைபிள்ல வசனம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல இதெல்லாம் பாரம்பரியமாக வரக்கூடிய காரியம். இந்த கேரல்ஸ் போறது, அப்புறம் அவருடைய இந்த என்ன சொல்றது, இந்த சாண்டா கிளாஸ் இருக்கு இல்லையா, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து இது போறதெல்லாம் பாரம்பரியமாக இருக்கிறதாக அதை ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாரம்பரியம் அப்படின்னா என்ன பாரம்பரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பண்டிகைக்கு, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தமாக எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், எது செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு. சரி, உன்னை சாப்பிட்டாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யணும் அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ இந்த பண்டிகையை கொண்டாடிட்டா பாரம்பரியம், அதுக்கு அடுத்தாக்க புனித வெள்ளி இது அனுசரிச்சா அது அனுசரிக்கிறதுக்கு பிப்ளிக்கலா இல்ல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் மறுபடியும் பல காரியங்கள் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பாரம்பரியமா இருக்கக்கூடிய காரியங்கள், எப்படி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. எது பாரம்பரியம் அப்படிங்கிறத ஆண்டவர் திட்டமும் தெளிவாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரங்கள்ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அது தெளிவா இருக்கும். அதை கூட நம்ம இது பண்ணிடலாம், வச்சிடலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8லிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறபடியால் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்களை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்பும் அவர்களை நோக்கி, உன் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை உயர்த்ததுமானது நன்றாயிருக்கும், அப்படியே நன்றாயிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யூதர்களும் பிராமணனும் சேம் பிக்கு. அவங்க எதை ரொம்ப ஆசாரமா இருப்பாங்க, எதை போனாலும் கையை கழுவுறது, புரியுதுங்களா, எதை போனாலும் கையை கழுவுறது, அதுக்கப்புறம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கிறது. யூதர்களை தாண்டி வேற எவனையும் நேசிக்க மாட்டான், தேவ நீதியா இது பண்ண மாட்டான் ஒருத்தன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவர், உன் வாழ்நாட்கள் இடித்திருக்க, உன் தாயும் தகப்பனையும் கனமன்மாயாக அப்படின்னு இருக்கு, உன் வாழ்நாட்கள் இடித்திருக்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள கிட்டையே சேர்க்கறது இல்ல, நேசிக்கிறது இல்ல, அவங்கள தாய் தகப்பனெல்லாம் அடிக்கிறவனா பல காரியங்கள். அதாவது ஆண்டவருடைய நீதியின்படி நடக்காம போயிட்டாங்க. தேவனுடைய நீதிங்கிறது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, தேவனுடைய நீதிங்கிறது உண்மை உள்ள வாழ்க்கை, அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பது, சத்தியத்தின்படி நடப்பதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அதுல இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஆண்டவர் பிரியப்படுகிற நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுத்தோருக்கு உணவு அளிப்பது, இப்படி பல காரியங்கள் இருக்கின்றன. அப்போ தேவனுடைய நீதியாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தாரு. அந்த தேவனுடைய நீதியாக இது பண்ணதுனால நாம கிரியை செய்ய வேண்டியதில்லை. எப்படி சில ஒரு என்ன சொல்றது, எதுக்குமே இவங்க பலி கொடுப்பாங்க. என்ன, ஒவ்வொரு செய்த காரியங்களுக்கும் சரி பலி, ஒவ்வொன்றுக்கும் பலி செலுத்திட்டு அப்படியே இது பண்ணிட்டு வச்சுட்டு ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டானுங்க. இப்படி பல காரியங்கள். அதுதான் பாரம்பரியம், மனித பாரம்பரியம். கைகளும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு அடுத்தாக்குல வெளியில போயிட்டு உள்ள மண் இதோட வீட்டுக்குள்ள போகக்கூடாது. இப்படி ரொம்ப சடங்காச்சாரியத்தை ரொம்ப கீப்பப் பண்ணான். அதாவது 10 கட்டளை, 613 நியமங்கள், அது போக மனித கட்டளைன்னு சொல்லி 2000 நியமங்களை ஃபிட்னஸா வச்சிருந்தாங்க. 2000, அதாவது ஒட்டுமொத்த நியமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது 613 நியமங்கள். அதை தாண்டி மனுஷ கட்டளைன்னு சொன்னா பிப்ளிக்கலா பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா 2000 நியமங்கள் இருக்கின்றன. சரிங்களா? அந்த 2000 இதன் அடிப்படையில என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியரா சீரியஸா இது பண்ணுவாங்க. அது தேவனுக்கு பிரியமானதா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயக்காரராகிய, அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 23:25 மாயக்காரராகிய வேதபாரகரே, எப்படி வேதபாரகர்ல எப்படி வேதத்துல பயங்கரமான கடைஞ்செடுத்த புலியா இருப்பான்.
பயங்கரமான ஆளு. வேதத்துல ரொம்ப வேதம்னா அவன் சங்கி அப்படின்னு சொல்லுவா தெரியுங்களா? பாவாடை கிறிஸ்துவ பாவாடை பாத்தீங்களா? கிறிஸ்துவத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி நியாயப்பிரமாணத்தை அப்படியே சூப்பரா சாலிடா கடைபிடிக்கிற மாதிரி ஒரு சங்கியா இருந்திருக்கான். நியாயப்பிரமாண சங்கி. அந்த நியாயப்பிரமாண சங்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாயக்காரராகிய வேதபாரகரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜனாதனத்தை இப்படி அடிக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, செத்துருவீங்கடா, செத்த புயல்களா அப்படின்னு சொல்லிட்டு, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக வைக்கிறீர்கள், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனாகிய பரிசேயரே, போஜன பாத்திரங்களிலும் வெளிப்புறம் சுத்தமாக இருக்கும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். இவைகள் புறம்பே அலங்காரமாக காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினால் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வெளி பார்வைக்கு டிஷர்ட்டா சட்டை போட்டிருப்பான். சட்டை போட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாஸ்டர் மகள வெளிப்புறத்துல இப்படியாக பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தியானத்துக்கென்று, அதுக்கப்புறம் வெளிப்பார்வையில பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை போட்டு பயங்கரமா பேசுவாங்க. புரியுங்களா? இன்னொரு போதகரை பார்த்து இது பண்ணிட்டு அவன் அசிஸ்டன்ட் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான். பொட்டம்பா, அதும்பா, இதும்பா, பல காரியங்கள் இருக்கு. சரிங்களா? இதுதான் மாய்மாலக்காரன். மாய்மாலம் பண்ணுகிறவனாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் அப்படியே டீசெண்டா இருந்துகிறது. சட்டையில அழுக்குப்படாம இருக்கும். வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளியில போனா காலை தான் கழுவுறதுதான், திரும்ப திரும்ப கைய காலை கழுவுறது. நீதி செய்யும் போது, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணிடுவான், இது கரத்துல விடுதட்டு தண்ணிய அப்படியே கழுவிறது, கையை கழுவிட்டு அப்படியே போயிடுவான் பிளாத்து. பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பல காரியங்களை பண்ணா தேவ நீதியாக செயல்படல. தேவ நீதிங்கிறது இரக்கம் பாராட்டல. தேவ நீதிங்கிறது என்ன? இறக்கப்படுகிறவர் ஆண்டவர், இறக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருவருக்கு இறங்குறது இல்ல. அதாவது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டமே நீதியாக நடப்பதுதான், பரிசுத்தமாக வாழ்வதுதான். அந்த வாழ்க்கைய யூதர்கள் இது பண்ணல, வைக்கல. ஆனா கடைபிடிக்கிறது போக்கஸ்டா கடைபிடிச்சாங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பண்ணாங்க, வச்சாங்க. தேவதூஷணம் பண்ணா உடனே அடி, கண்ணுக்கு கண்ணு, ஊனமாக்கணும் ஊனம், இப்படி. அதாவது மனசாட்சியே இல்லாம தேவனுடைய கட்டளைய, தேவனுடைய வசனத்தை அதாவது விருத்தமாக இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பல காரியங்களை பண்ணியிருப்பான். புரியுதுங்களா? இப்படி பண்ணதுனாலதான் ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி மனுஷ பாரம்பரியத்தினால தேவனுடைய நீதியை அவமாக்குறீங்களடா, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே வேளையில நீங்க 2 பேரு ஜபம் பண்ண போவான். ஜபம் பண்ணும்போது ஆண்டவருக்கே டப்பு கொடுக்குற மாதிரி, ஏதாவது ஒருவன் பரிகாரி, ஒருவன் பாவி, 2 பேரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பாவியை போல நான் இல்லாததுக்காக சோத்தரிக்கிறேன், எப்படி சோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு, நான் 2 வேளை எது உபவாசம் இருக்கானா, ஆண்டவர்கிட்டயே சொல்லலாம் பாருங்க, நான் 2 வேளை உபவாசிக்கிறேன், தசம்பாகத்தை சரியாக கட்டுகிறேன், அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உள்ளான பாவத்தை அறிக்கையிடாம, உள்ளான சிந்தனைக்குள் அவன் வந்து இது இல்லாம, வெளிப்புறத்துல சுத்தமா இருக்கான், உள்புறத்துல வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைக்குள்ள எப்படி எலும்புகளும் பல நரமாமிசங்கள் எப்படி நாருமோ அப்படி என்ன சொல்றது, காம விகாரத்திலும் பலவிதமான காரியங்களிலும் இவங்க மோசமான ஒரு டுபாக்கூறுகளா பயணிச்சதுனால, அந்த டுபாக்கூறுகளை வந்து என்ன பண்ணாரு, டேய் நீ வெளிப்புறத்துல ரொம்ப டீசெண்டா இருக்கடா, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப படு மோசம்டா, பற்காலி பேர்களா இருக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி பரிசேயரை பார்த்து சொன்னார். அததான் பாரம்பரிய கையை கழுவுறது, வைக்கிறது, இப்படிப்பட்ட மனுஷ பாரம்பரியத்தினாலே தேவனுடைய நீதியை சரி கட்டாம போனாங்க. பண்டிகை கொண்டாடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாண்டா கிளாஸ் அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கூட இந்த கேரல்ஸ்ங்கிறது போறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கிபி 300ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்த சம்பவம். அது பல காரியங்கள் தேவனுக்கென்று அதை எப்படி அந்த கேரல்ஸை இது பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரங்கள்ல வான தூதர்கள், வான சேனைகள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படின்னு ஸ்தோத்தரித்தார்கள் அப்படின்னு இருக்கு அந்த வசனம். அதை கூட நம்ம வாசிக்கலாமா? வாசிக்கிறதுக்குன்னா நம்ம இது பண்ணு வைக்கணும். சரி, நம்ம அதை இதுல கூட போட்டுருவோம். வான சேனைகள், வான தூதர்கள் எல்லாரும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படின்னு ஸ்தோத்தரித்து தேவனை ஸ்தோத்தரித்தாங்க. அதே ஃபார்மேட்ல அது ஒரு முதல் கிறிஸ்துமஸ் பாடல், புரியுதுங்களா? அந்த கிறிஸ்துமஸ் பாடல் வாயிலாக என்ன பண்ணாங்க, சபையில அதாவது பிப்ளிக்கலா வந்து இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது இது கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனை துதிக்கிறதுக்கும் இது பண்றதுக்கும் வைக்கிறதுக்கும் ஒரு பாடலை இது பண்றாங்க. கேரல்ஸ்ங்கிறது பாடல் பாடுவது, கிறிஸ்துமஸ் பாடல்கள், புரியுதுங்களா? பிரைஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட், பிரைஸ் டு, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அந்த கேரல்ஸ்ங்கிறது பாடல், தேவ தூதர்கள் அப்படி பாடினார்கள். முதல் பாடல் கிறிஸ்துமஸ் பாடல். அதே ஃபார்மேட்ல அதை பண்ணுனாங்க. வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாண்டா
கிளாஸ்ன்னு சொல்லி அது கூட வரலாற்று பூர்வமாக தம்பி ஆல்ஃபர்ட் ஃபாதர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை கூட நம்ம இது பண்ணலாம். எப்படின்னா, ஆரம்பம் ஜெயிண்ட் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லி கிபி 340 அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயின் நிக்கோலஸ்ங்கிறவர் வந்து துருக்கியில வாழ்ந்த ஒரு ஆயர், மேய்ப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆயர்னு சொன்னா மேய்ப்பர், பிஷப் எதுவும் சொல்லலாம். அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் தாராள மனுஷன். புரியுதுங்க? தாராள மனுஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை குழந்தைகள், விதவைகள் ஆகியோருக்கு ரகசியமாக என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வலது கைக்கு தெரிஞ்சதை இடது கைக்கு தெரியாது இருப்பதாக அப்படின்னு இருக்குல்ல, நீ காட்சிப்படுத்தாம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவோட இரவா இப்படி மாறுவேட ட்ரெஸ்ஸை போடுறதா, அதாவது சிவப்பு சட்டையும் அதுக்கு அடுத்தாக்குல கருப்பு தாடியும் போட்டு, அது வந்து ரோமானிய துருக்கி நகரங்கள்ல அந்த ட்ரெஸ் வந்து ஃபார்மல் ட்ரெஸ். அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸை இவர் போட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயர்கள்லாம் அந்த காலத்துல ரோமானிய ரோமானிய உடை நாகரிகங்கள்னு சொல்லலாம். அந்த நாகரிகத்தின் அடிப்படையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் போயிட்டு இரவுல போய் பரிசு பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் விதவைகளுக்கு இப்படி காட்சிப்படுத்தாம, படம் காட்சிப்படுத்தாம போய் கிஃப்ட் கொடுத்தாரு, வச்சாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி அவரை வந்து ஜெயின் தாமஸ்ங்கிறவரை, அதாவது ஜெயின் தாமஸா சாரி, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயின் நிக்கோலஸ் ஜெயின் நிக்கோலஸ்ங்கிறவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு மனிதர் இருந்தாரு. அதை காட்சிப்படுத்துறது கொக்கோலா கோலா அப்படின்னு சொல்லி 1931 அந்த நிறுவனம் இந்த சாண்டா இவரை வந்து பறைசாற்றி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஜெயின் நிக்கோலஸ் அப்படிங்கிறவரு ஒரு நபர் இருந்தாரு, இப்படி ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணாரு, வச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த கொக்கோ கோலா நிறுவனம் கிறிஸ்துமஸ் தினத்துல தன்னுடைய விளம்பர காட்சிகள்ல சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற அதை வச்சு அவர் உதவி பண்ணாரு. அவரு தெரியாம பண்ணாரு. அந்த தெரியாம பண்ணது அவர் காலம் கடந்த பின்பு அதை தெரிய வச்சது கொக்கோ கோலா நிறுவனம். சரிங்களா? அப்படியே கிஃப்ட் பண்ணாங்க ஏசு கிறிஸ்து. அதாவது அவரு எந்த நேரமும் கிஃப்ட் பண்ணக்கூடியவரு. பட் ஸ்பெசிபிக்கா அந்த கால சூழ்நிலைகள்ல கிறிஸ்துமஸ் தினமும் வருகிறது. கிறிஸ்துமஸ் தினத்தில் வரும் பொழுது ஒருத்தங்க வந்து ஒரு விதவை தாயார் வந்து எனக்கு இந்த மாதிரியா கஷ்டத்துல இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவரு தாராள மனசு. அந்த தாராள மனசு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தோம் பார்வைக்கு ஊழியம் செஞ்சோம்னா அது விளங்காது, கர்த்தருடைய பார்வைக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போய் இரவிலே கொண்டு போய் அப்படி பண்ணினாராம். புரியுதுங்களா? எதையுமே தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம செய்யறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். சோ நீ இதை குற்றப்படுத்தாத. இதை குற்றப்படுத்துகிற வேலையை பாணியை யாரு திரும்ப செஞ்சா? பரிசெயர் செஞ்சாங்க. உங்களுடைய சீசர்கள் என்ன கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள்? எப்படி கை கழுவாமல் சாப்பிடுதான் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அடுத்தாங்க ஏன் உபவாசம் இருக்கல அப்படின்னு கேட்கிறான். இந்த பரிசெயருங்கிறவன் விரும்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படி கேட்க போட்டு, மணவாளன் இருக்க மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவானவர் இருக்க அவருடைய சீசர்கள் அப்படி செய்வாரா? நான் போன பிறகு எனக்கு உபவாசம் இருப்பாங்க. ஏன்னா ஏசுதான் பிதா, அவருதான் கடவுள், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரு. அவரே வந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு தெரியல. கூமுட்டைகளுக்கு மனுஷ பாரம்பரியத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் ஊடாக பயணித்ததுனால அவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி என்ன அதை அவங்க தெரிஞ்சு கொள்ளல. நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை முடிவுரை ஆக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் வந்தாரு. அதை தான் ஒவ்வொரு கோட்வேலையும் உண்மை நடையாக நல்ல சமாரியனுடைய உண்மை நடைய பார்க்க முடியும். அதே போல பாவிகளை நேசித்தது அது தேவனுடைய நீதி. பாவிகளை நேசிக்கிறது தேவனுடைய நீதி. நீ அப்படிதான் பாவிகளையும் பல காரியங்களையும் நேசி. சோ உன்னுடைய பாரம்பரியம், மனுஷ பாரம்பரியத்தினால நீ வந்து செய்ய மாட்ட, அதாவது நேசிக்க மாட்ட அப்படின்னு சொன்னா தேவனுடைய நீதியை அவமாக்கி போடுறடா அப்படின்னு. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பூரண சற்பனராய் இருக்க விரும்பினால் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, அன்பு செலுத்து அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் தம்முடைய மழையை பொழிய பண்ணுகிறாரு. அதே ஃபார்மேட்ல நீயும் அப்படியே நேசி, உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு ஆண்டவர் திட்டமும் தெளிவாக தம்முடைய நீதி என்ன அப்படிங்கிறத காண்பித்தார். அந்த நீதியின்படி அதை சொன்னாரு. இவங்க கேட்கல. காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்டா கேளு, கேட்கட்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடி பரிசெயரான உனக்கு ஐயோடா இருதயத்துக்குள்ள பொல்லாத நினைவுகளை வச்சிருக்கடா, பொல்லாத சிந்தனை வச்சிருக்கடா, அவன் நாதமா போயிடணும், மண்ணா போயிடணும், காம விகாரங்கள் நிறைந்திருக்கின்றன, இந்த காரியத்தை தான் வெள்ளையடிக்கப்பட்ட கலரையே அப்படின்னு சொல்றாரு. அதே போல நான் இதை கூட வாசித்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால்
உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரனும் அப்படியே செய்கிறான் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இதைத்தான் இது பண்றாரு. நீங்க பண்டிகையை கொண்டாடினா என்ன, கொண்டாடாட்ட என்ன, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இது பாரம்பரியம் கிடையாது. புரியுங்களா? பாரம்பரியம் இது பாரம்பரியம் இல்ல. மனுஷத்தின்படி கட்டளையின்படி நீ இதை பண்ணாதப்பா. தேவனுடைய நீதியா நடக்காம போயிட்டா. தேவனுடைய நீதி பரிசுத்தம். தேவனுடைய நீதி நேர்மையா வாழ்றது. தேவனுடைய நீதியானது என்ன பண்ணுது? எல்லா இடத்துலயும் கேட்கறதுக்கு அதாவது எழுத்தாப்புல இருக்கவங்க தேவனுடைய நீதியில என்ன அப்படின்னு நான் கேட்கறது திரும்ப சொல்லுவாங்க இல்லையா? அந்த பார்வையிலேயே எனக்கு மண்டை கொள்ளாயிட்டு. அப்போ தேவனுடைய நீதி பரிசுத்தம், தேவனுடைய நீதி நேர்மையான வாழ்தல், கற்புள்ள நடக்கை, அன்புள்ள வாழ்க்கை, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஜாதி பார்க்காம யூதனா இருந்தாலும் சரி, அவன் கிரேக்கனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க. சோ இப்படி எல்லாம் நீ சகோதரனை, நீ உன் சகோதரனை மட்டும் வாழ்த்தணும்னா, உன் ஜாதிகாரனை மட்டும் நீ வாழ்த்துவேன்னா ஆயக்காரனும் அதுதானே செய்தான், அடுத்த ஜாதிகாரனும் அப்படிதான் செய்தான். ஒரு நாடாருக்குள்ள கிறிஸ்துவருக்குள்ளேயே அன்பு செலுத்தினா ஆயக்காரனும் தேவரும் அப்படித்தானே செய்தாங்க. அவன் ஜாதிக்குள்ள அவன் இது பண்ணுதான். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக இது விசேஷித்து செய்யறது என்ன? நீ எல்லாத்தையும் நேசிடா. ஒரே ஃபார்முல நேசி. தேவ சாயலா இருக்கக்கூடிய மனிதன். சோ இதைத்தான் தேவனுடைய நீதியாக உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. உங்களை நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னு சும்மா வெறுங்கையில வாழ்த்தப்படாது. விருதுங்களா? வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது அவனுக்கு உடை இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்த்துதல் கொடுத்து தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். அவன் ஆகாரம் இல்லாம இருக்கானா, அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து வாழ்த்துங்க. புரியுதுங்களா? சுவிசேஷத்தை கொடுத்து வாழ்த்துங்க. அவன் திக்கட்ட நிலைமையில இருக்கானா சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்நியராக இருந்தேன் சேர்த்துக்கொண்டேன். நாமெல்லாம் உலகத்துல அந்நியராக காணப்பட்டோம். அந்நியராக திக்கட்ட நிலைமையில இருந்தோம். ஆண்டவர் பிரியம் கொண்டார். அன்பு வந்தது. இயேசு வந்ததனால் அன்பு வந்தது. இயேசு வந்ததனால் இரக்கம் வந்தது. இயேசு வந்ததனால் கிருபை வந்தது. இயேசு வந்ததனால் தேவ இரக்கம் ஆண்டு கொண்டது. அப்படிப்பட்ட ஆண்டு கொண்டிருக்கிற அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வச்சு இயேசு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லி, ஏசப்பா நீங்க பிறந்திருக்கீங்க, நீதியா பிறந்திருக்கீங்க, இரக்கம் உள்ளவரா பிறந்திருக்கீங்க அப்படின்னு நான் கொண்டாடுறதுனால ஆண்டவர் கோச்சிக்க போறாரா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் மகிமையை எடுத்துக்குவாரு. பட் ஸ்டில் என்னன்னா, நம்மள்ட்ட பரிசுத்தத்தை உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உன்ட்ட காணிக்கையோ உன்ட்ட இதையுமா எது பண்ற? நீ இரக்கத்தை சிநேகித்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்றா, இதுதான்டா என்னுடைய நீதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ பாரம்பரியம் எது, பாரம்பரியம் அல்லாதது எது? புரியுதுங்களா? பழைய ஏதாவது சாப்பாடு, அரிசி சாப்பாடு சாப்பிடுறதும் பாரம்பரியம் தான். ஏன்டா பாரம்பரியத்தை எப்படி ஆண்டவர் சொன்னாரு? அப்பவும் மீனை தானே சாப்பிட்டாரு, எதுக்கடா சோத்தை திங்கிறீங்க? அதுவும் பாரம்பரியம் தானே. சரிதானா? கோதுமையை வச்சு ரொட்டி சுட்டாங்க, ரொட்டி சுட வேண்டியது, ரொட்டி சாப்பிட வேண்டியது. இது வழியாக அரிசி சாதக்கிறது ஒரு பாரம்பரியம். புரியுதுங்களா? சட்டை போடுறதே ஒரு பாரம்பரியம் தான். வேசி கட்டுறதே ஒரு பாரம்பரியம் தான். புரியுதுங்களா? பேண்ட் சட்டை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தான், அதுவும் பாரம்பரியம் தான். அவனுக்கு பாரம்பரியம், அதே பாரம்பரியம் தான் உங்களுக்கும். புரியுதுங்களா? எல்லாமே பாரம்பரியம் தான். மனுஷன் இது பண்றது பேசுறது. இப்ப திருநெல்வேலி எல்லாம் என்ன எப்படி இருக்க மக்கா, நல்லா இருக்கியா அப்படிங்கிறதே பாரம்பரியம் தான். திருநெல்வேலி பாசக்காரன், புரியுங்களா? கோயம்புத்தூர் ஏனுங்க எப்படிங்க அப்படின்னு சொல்றதும் பாரம்பரியம் தான். அவன் பாரம்பரியமாக இந்த பாதையை பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன இப்படி பேசுறமால, இது பாரம்பரியம்ல, இது தப்புல, நீ நார்மலாவே பேச வேண்டிய ஏழை வாழங்க ஏன் பேசுற, திருநெல்வேலி சிலாங்க ஏன் பேசுற அப்படின்னு நான் கேட்போம்ல. எதா இருந்தாலும் தானே அவங்க இருக்காவ போயிருக்காவ அப்படின்னு நீ பேசுறேன்னா, வழியாக வழிச்சந்ததியினர் இப்படியே பேசி வந்தார்கள், அதனால நான் அவிய போடுறேன். அவ்வோ இவ்வோ இருக்காவோ போயிருக்காவோ வந்திருக்காவோ, இது வழி சந்ததியிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே. அப்படியாக நீ எப்படி பேசலாம்? மாத்திக்கோ, பேச்ச பாத்திக்கோ. அதாவது நெல்லை சிலாங்க வேற பாத்தி, அதுவும் பாரம்பரியம் தான். எதை பார்த்தாலும் பாரம்பரியம் தான். இதெல்லாம் பாரம்பரியம் இல்ல. சண்டை கிளாஸுக்கு போயிட்டா உடனே இவளுக்கு மழை இதாயிரம் வச்சிரும். எதுவும் கிறிஸ்துவ வீட்டுக்கு போயிட்டு எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. வேறொரு பதிவு. வணக்கம்.